புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம், ஜாதகம், ஆன்மீகம், குறிப்பாக தாந்திரிகம் சார்ந்த நம்முடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி நிறுவனரும் 5 தலைமுறை பாரம்பரிய தாந்திரிக ஜோதிடருமான டாக்டர் எஸ் விஜய் சேது நாராயணன் அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க? இறைவனருள் நல்லா இருக்கேன் மேம். கருப்பன் என்றொரு மாடன் காரிய மந்திரி சூடலைக்கு, கருப்பன் என்றொரு மாடன் காரிய மந்திரி சூடலைக்கு, கருத்த மேகம் போல்வாராம் கையில் வெட்டருவாளும் கொண்டு சாஸ்தா வரவை கேளீர், அகஸ்தியரே சாஸ்தா வரவை கேளீர். அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவ சிவ ஓம். வணக்கம் மேம். சார், நிகழ்ச்சி தொடக்கத்திலே அழைப்பாளர் இருக்காங்க, பேசிட்டு வந்துடலாம். வணக்கம். நேரம் நல்ல நேரம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வந்து தனலட்சுமா. என் பையனுக்கு கேக்குறேன். சம்பத் அவன் பேரு. சரிம்மா, என்ன வயது? வயது வந்து இப்போ நான் 80ல பிறந்தம்மா. சரி, ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. புரட்டாதி நட்சத்திரம், கும்ப ராசி. லக்னம் தெரியுமா? லக்னம் வந்து கும்பம், மீனம் நினைக்கிறேம்மா. மீனம். சரிம்மா, உங்க கேள்வியை கேட்கலாம் சார் கிட்ட. காலை வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம். போன் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் உங்கள்ட்ட பேசுறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப ஆனந்தம். இது அவன் வந்து காசியில போயிட்டான் சாமி. அவன் இங்க இல்லாத, நான் அந்த வயசுக்கு நான் காசியில போய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவன் ஒரு 3 மாசம் ஆச்சுங்க. அவங்களுக்கு இந்த போனே வரலைங்க. எனக்கு அது பெரிய கவலையா இருக்குங்க. தெரியும் அம்மா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு மலையாள குறி சொல்கிறேம்மா. அவருக்கு ஒன்றுமே ஆகலம்மா. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 மண்டல காலங்களுக்குள்ளே அவங்க உங்களுக்கு வந்துடுவாங்க. பயப்படலாம் வேணாம், அவர் வந்துடுவார். அப்படிங்கும் போது அவரே உங்களுக்கு கால் பண்ணுவார். நீங்கள் ஒரு சின்ன ஒரு உதவி என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு அவர் வந்த உடனே எங்களுக்கு இந்த நம்பரை பதிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது கீழே எங்களோட நம்பரான 81108300 8110093300. அவங்க வந்த உடனே எங்களை கூப்பிட்டு சொல்லுங்கம்மா. எங்களுக்கு சந்தோஷப்படுவோம்மா. ஒன்றும் பயப்படலாம் வேண்டாம்மா. அவர் நல்லா தான் இருக்காரு. அவரே உங்களுக்கு கால் பண்ணி சொல்லிடுவார்மா. நன்றிம்மா. நன்றிம்மா. அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? பேரு முத்தையா, மதுரையில இருந்து. யாருக்கா கேக்குறீங்க சார்? எங்க அண்ணனுக்காண்டி. அண்ணனோட பேர் சொல்லுங்க, வயது சொல்லுங்க. முத்தையா, வயது வந்து 28. சரி, ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. ராசி வந்து உங்களுக்கு லக்னம். ராசி கும்பம், நட்சத்திரம் வந்து உங்களுக்கு லக்னம். சொல்லுங்க. அதான் பொண்ணு அமையவே மாட்டேங்குது. ஐயா காலை வணக்கம். யா சொல்லுங்க சார். உங்கள் குலதெய்வத்தை இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க சார். சரிங்களா? ஏன்னா ஏகப்பட்ட தடைகள் இருக்குது. சரியா? அந்த குலதெய்வ வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் அடுத்த தடவை நீங்கள் ஃபோன் பண்ணும்போது அவருடைய நட்சத்திரம், அதே மாதிரி ராசி, லக்னம் தெரிஞ்சு பண்ணுங்கள். குலதெய்வத்துக்கு 48 நாளைக்கு விடாமல் ஒரு மஞ்சள் கலர் துணியிலையோ சகப்பு கலர் துணியிலையோ 1 ரூபா காசோ 5 ரூபா காசோ எடுத்து தொடர்ந்து வச்சுட்டே வாங்கய்யா. வைக்கும்போது அதுக்கான பாதை கிடைக்கும். அதே மாதிரி வழிபாடுகள் ரீதியாக பண்ணும் பொழுது அவருடைய சுயஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க. முறையாக பணம் கட்டி வர்ற மாதிரி தான் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பாருங்கயா. நன்றி. நன்றி அழைத்தமைக்கு. சார், எப்பவுமே இந்த வழிபாட்டுக்கு நீங்க ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கும் போது குலதெய்வ வழிபாடு இருக்கு, அதே மாதிரி இஷ்ட தெய்வ வழிபாடு இருக்கு, ஜோதிட ரீதியா ஒவ்வொரு தனிநபர் ஜாதகத்துக்குன்னு ஒரு வழிபாடு இருக்கு. இதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? டெஃபினட்டா இதில் எப்படி புரிஞ்சுக்கிறது? இதை இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது மூச்சோடு இருக்கும்போது விஜய் சேது நாராயணன் பேர், மூச்சு இல்லைன்னா என்ன, அது மாதிரி தான் அந்த மூச்சு தான் நம்ம குலதெய்வம். எப்படி நம்ம மூச்சு இருந்தால் தான் இருக்க முடியுமோ அதுதான் நம்மளோட குலதெய்வ வழிபாடு. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? நம்ம காசியில், நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்லிகிட்டே இருப்பேன், 2019 காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் ஓடி எத்தனை தெய்வத்தை உருகி தருகி கும்பிட்டாலும் நம்ம குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இருந்தால்தான் அத்தனை தெய்வமும் வீட்டுக்குள்ளேயே வரும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கலாமே, மித்த தெய்வமே நான் கும்பிடவே மாட்டேன், நான் குலதெய்வத்தை மட்டும் தான் கும்பிடுவேன், போதும், அந்த தெய்வத்தை வணங்கினாலே போதும் அப்படிங்கும் போது, இல்லை நான் ஊர் ஃபுல்லாக எல்லா தெய்வத்தையும் கும்பிடுவேன், நான் குலதெய்வமே எனக்கு தெரியாது அப்படின்னா அது கொஞ்சம் மைனஸ் தான். அப்படிங்கும் போது குலதெய்வத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க எனது அன்பார்ந்த ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்களை. அதுக்கு எத்தனையோ மார்க்கம் இருக்குது. அப்படின்னா பிரசன்ன மார்க்கம் இருக்குது. இப்போ மலையாள ரீதியாக இப்போ நம்ம சில பேரில் கேட்டவொன்னே சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் சில பரல் மூலமாக நம்ம பார்க்குற கணக்கெல்லாம் இருக்குது. அப்படிங்கும்போது எத்தனையோ பேருக்கு 2019 அதுக்கு கட்டணம் வாங்கி தான் பண்ணுறோம். பட் இருந்தாலும்
அப்போ அந்த குலதெய்வத்தை நீங்கள் பிடிக்கும்போது ஒரு 100 கோடி ரூபாய் வச்சுருந்தா எப்படி இருக்கும், இல்லை அவரவர் வசதியை பொறுத்து 10 லட்ச ரூபா இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு 10,000 ரூபா இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த குலதெய்வத்தோட ஒரு எனர்ஜி வந்து உங்களை அப்படி ஒரு உந்து சக்தியை கொடுக்கும். அதனால் குலதெய்வத்தோட வழிபாடுங்கிறது த ஃபோர்மோஸ்ட் டியூட்டின்னு நீங்கள் நினச்சிக்கணும். இது கடமை, டெய்லி செஞ்சு தான் ஆகணும். அப்படிங்கிற வழிபாடை டெய்லி செய்யணும். அட்லீஸ்ட் வந்து மகாபெரியவர் சொல்கிற மாதிரி வருஷத்துக்கு 3 தடவையாவது குலதெய்வத்தை பார்க்க போனோம். இந்த குலதெய்வத்தை பார்க்கும்போது நல்ல புத்தாடை உடுத்தி அங்கே போய் அழுகையெல்லாம் பண்ணாமல், அவங்களுக்கு தெரியுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. குலதெய்வத்துக்கு தெரியாதா, நமக்கு பாட்டம் முப்பாட்டங்கள்லேருந்து அங்கே போய் என் பரம்பரை நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு கும்பிட்ட இடம் தான் குலதெய்வ வழிபாடு. சரிங்களா? அப்படிங்கும்போது நீங்கள் எல்லாம் போய் அழுகாமல் நல்ல புத்தாடை ஊற்றி எவ்வளோ மனசோகம் இருந்தாலும் சந்தோஷமாக, சரிங்களா, அங்கே போயிட்டு குலதெய்வத்தை போய் வணங்கிட்டு அங்கே நீங்கள் குலதெய்வத்தை வருஷத்துக்கு 3 தடவை நீங்கள் போயிட்டு வரும்போதே என்னங்க 400 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. சில பேர்லாம் சொல்லுவாங்க, ஏங்க என்னெல்லாமோ வெட்டி செலவு பண்ணிகிட்டு இருக்கோம், சரிங்களா, அப்படிங்கும்போது அங்கே போனோம், சினிமாவுக்கு போனோம், இதை பண்ணோம், அதை பண்ணோன்னு குலதெய்வ காசுன்னு தனியாக செலவு பண்ணி எடுத்து வைங்க. அப்படிங்கும்போது அதே மாதிரி முதல் காசு குலதெய்வ காசு எடுத்து வைக்கணும் டெய்லி. இதெல்லாம் நம்ம செஞ்சும்போது அந்த குலதெய்வத்தோட பரிபூர்ண கடாட்சம் நமக்கு வந்துடும். 2வது, இப்போ மேடம் கேட்டாங்க இஷ்ட தெய்வ வழிபாடு. நமக்கு பிடிச்சிருக்க சில தெய்வங்கள் வந்து இஷ்ட தெய்வ வழிபாடாக பண்ணுறதும் ஒரு அமைப்பு இருக்குது. அந்த குடும்பத்திலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாமி வச்சு கும்பிடுவாங்க, சரிங்களா, சாமி வச்சு கும்பிடுவாங்க. அந்த பரம்பரையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் குடும்பத்தில் எடுத்திங்கன்னா சில சக்தி வழிபாடு இருக்குது. அப்போ அந்த சக்தி வழிபாடுனா அம்பாள் வழிபாடு எங்கள் குடும்பத்தில் உண்டு. அப்போ எங்கள் பரம்பரையில் இருக்கக்கூடிய 64 தலைக்கட்டுக்காரங்களும், தலைக்கட்டுனா பங்காளிங்களும் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட குடும்பத்தில் வந்து அந்த தேவியோட வழிபாடை நாங்கள் பண்ணுவோம், சரிங்களா. அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடுகள் அதாவது உங்கள் பாரம்பரிய தெய்வத்தான்னு ஒன்று இருப்பாங்க. அந்த வழிபாட்டில் இருக்கீங்கன்னா யார் சொன்னாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த ஜோதிடர் சொன்னாலும் அந்த வழிபாடை நிறுத்திடக்கூடாது. பரம்பரையாக வழிபாடுகள் செய்கிற வழிபாடை விட்டுறக்கூடாது. 2வது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய வழிபாடு, இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே. அது ஒவ்வொரு ஜாதகத்திற்கு அது மாறுபடும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது அந்த தெய்வத்தையும் நீங்கள் இஷ்ட தெய்வமாக நினச்சி நீங்கள் வழிபாடுகள் செய்யும்போது உங்கள் ஜாதக அடைவுக்கு தகுந்த மாதிரி நவநாயகர்களுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. அதாவது நவகிரகங்களை தான் நவநாயகர்கள் சொல்கிறேன். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த காலதேச வர்த்தமானத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் வழிபாடுகளை நீங்கள் செய்யும் பொழுது எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் உடையும். அது மட்டும் இல்லாமல் நல்ல காலங்கள் இருந்தால் 1 கிடைக்கிறதுக்கு பதிலாக 10 கிடைக்கும். இதனால தான் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சனால தான் 2019 ஜோதிடம் என்பதும் அதோடு சேர்த்து வழிபாடுகள் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா நிறைய பேர் ஜெயிச்சுன்னு இருக்கிறதுனால இதுதான் உண்மையான பரிகாரமாக இருக்க முடியும் வந்து அன்பர்களே. சார், இப்போ இந்த குலதெய்வம் சில பேருக்கு வந்து குலதெய்வம் யாருன்னே தெரியாது. ஏதோ ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி அது வந்து விட்டு போயிருக்கும். அது வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா சார்? 100% தெரிஞ்சுக்கலாம். அதுதான் நம்ம சொல்கிறோம். மலையாள பிரசன்னம் வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஆஸ்ட்ராலஜர்ஸ் இருந்தால் மலையாள ரீதியாக பார்க்குறவங்க இருந்தாங்கன்னா அவங்கள போய் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுப்போம். அதை பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி சில பொருட்கள்லாம் தருவோம், தாந்திரிக ரீதியாக தருவோம். சில எப்படி நம்ம வரவழைக்கிறது, வரத்துன்னு சொல்லுவோம் மலையாளத்தில். அப்படின்னா வரத்துனா வரவழைத்தல் நடத்தும், ஆகர்ஷணம். அப்போது அந்த மாதிரி விஷயங்களில் போய் பாருங்கள். ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்ற இதுலேயே போய் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் குலதெய்வம் கிடச்சவங்க வந்து அவங்களாவே வீடியோ எடுத்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பெய்ட் ப்ரமோஷன்லாம் நான் பண்ண மாட்டேன். அப்படிங்கும்போது நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா எதார்த்தம் உங்களுக்கு புரியும். அப்படிங்கும்போது அந்த குலதெய்வத்தோட விஷயங்கள் வந்து விட்டுறாதீங்க அன்பர்களே. சில பேர்லாம் ஏதோ மைக் கிடைக்குதுன்னு என்னெல்லாமோ வளர்றாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்க. குலதெய்வம் இல்லைன்னா என்னங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா ஊரில் இருக்கவங்க எல்லாரையுமே நம்ம சகோதரின்னு சொல்லுவோம், தாய் அப்படின்னு சொல்லுவோம், அம்மான்னு சொல்லுவோம். எல்லாருமே அம்மாவாயிடுவாங்களா? அப்படிங்கும்போது இல்லை. நமக்கு ஈண்டெடுத்தவங்க தானே நமக்கு அம்மா, இல்லைங்களா? அதுபோல தான் நம்மளோட குலதெய்வத்தோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிங்கும் போது அந்த குலதெய்வத்தை வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து மேண்டேட்ரி ப்ராசஸ்ங்கிறது. அதை 100% நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருங்க. எப்படி வந்து ஒரு கிடைக்காத ட்ரெஷர்ஸ்லாம் கிடைக்கும். அதாவது நீங்கள் நினச்சி பார்க்காத விஷயங்கள்லாம் குலதெய்வம் உங்க கூட நின்றுச்சுன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு 100 கோடி ரூபா சம்பாதிக்கிறத விட 100 கோடி ரூபாய் இழக்காமல் இருந்தாலும் ரைட். அவரவர் வசதியை பொறுத்து 10 லட்ச ரூபாய் இழக்காமல் இருந்தாலும் சரி, இல்லை 10,000 ரூபாய் இழக்காமல் இருந்தாலும் நம்ம விஷயங்களை இழக்காமல் இருக்கிறதுக்கு கூட நம்ம குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக வேணும். அதை தான் நம்ம சொல்லுவோம். ஜாதக ரீதியாக நம்ம பார்த்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம வழிபாடுகள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர். முதல் வழிபாடு விநாயகர் வழிபாடு, அதுக்கப்புறம் குலதெய்வ வழிபாடு, அதுக்கப்புறம் தான் ஜோதிட ரீதியாக உள்ள வழிபாடுகளே. என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம கைட் பண்ணிட்டு இருக்கிறதே வந்து அப்படி தான் நம்ம கைட் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்றாங்க. நான் பேசுகிறது கம்மியாக இருக்கும், பட் அந்த வெற்றியாளர்களோட எக்ஸ்பீரியன்சஸ் மூலமாகவே எனக்கு கிளைண்ட் பேஸ் ரொம்ப ஜாஸ்தியானது. காரணம் என்னென்னா அவங்கள கரெக்டாக நம்ம டியூன் அப் பண்ணி அவங்கள பாதையை காட்டுறதுனால அவங்க ஜெயிச்சிட்றாங்கன்றது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே.
அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில படக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள் இதுக்கு வந்து நம்ம குலதெய்வ வழிபாடு விட்டு போனது ஒரு காரணமா இருக்குமா சார்? 100%ங்க. குலதெய்வ சாபம் வாங்கிடக்கூடாது. ஏன்னா நான் இதை பணிவாக சொல்கிறேன். ரொம்ப இப்போ உங்களெல்லாம் வயதானவர்களெல்லாம் பாதம் தொட்டு வணங்கிக்கிறேன். நமக்காக அழக்கூடிய ஒரே தெய்வம் யாருன்னா நம்ம குலதெய்வம் மட்டும் தான். மித்த தெய்வம் நீங்கள் எந்த தெய்வத்தை வேணால் நீங்கள் போய் கும்பிடுங்க. நீங்கள் அதெல்லாம் சரி 100 பேர் 1000 பேர் பார்க்குற இடத்துக்கு நீங்களும் போகிறீங்க. அது சில தெய்வங்க பேர்லாம் சொல்லலை. அப்படிங்கும்போது அங்கே போனால் காசு கிடைக்கும், இங்கே போனால் இது கிடைக்கும், இங்கே போனால் அது கிடைக்கும். ஆனால் ஒரே ஒரு தெய்வம் நமக்கு அழுதுண்டே இருக்குமா. ஐயோ என் புள்ள வரலையே, என் குழந்தை என்னை பார்க்க வரலையே அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்குமா. அதுதான் சொல்லுவாங்க ஜோதிட ரீதியாகவும் பிரசன்ன ரீதியாகவும் குலதெய்வம் அழுகுது அப்படிமா, குலதெய்வம் உங்களை விட்டு விலகிருச்சு அப்படிம்பாங்க. அப்போது அதை வந்து நீங்கள் குளிர வைக்கணும். இந்த குலதெய்வ வழிபாடை நீங்கள் எவ்வளோக்குள்ள குளிர வைக்கிறீங்களோ, நீங்கள் வழிபாடுகள் செய்யக்கூடிய இஷ்ட தெய்வ வழிபாடுகள் அதுக்கெல்லாம் சில சூக்ஷ்ம வழிபாடெல்லாம் இருக்குது. உங்கள் ஜோதிட ரீதியாக பிரம்மாண்ட வெற்றி கிடைக்குங்க. நான் சும்மா இதுக்கெல்லாம் சொல்லலை, சரிங்களா? பிரம்மாண்ட வெற்றினா ரியல் பிரம்மாண்ட வெற்றி, ரியல் பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அற்புதங்கள், அமானுஷ்யங்கள் இதெல்லாம் உணரக்கூடிய சக்தி வந்து அந்த குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் உங்கள் சுய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது வெற்றி அடையலாம். அது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் வெற்றி அடையலாம். சார், இப்போ மாந்திரிகம் ரீதியான பாதிப்புகள்லாம் இருக்கு. ஏதோ செய்வினை வச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க, ஒரு நெகட்டிவ் இருக்கு அப்படின்றாங்க, அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இதுக்கு வந்து வழிபாடு அப்படின்னா, இப்போ நீங்களும் வந்து ஒரு தாந்திரிக ஜோதிடர் அப்படின்ற பட்சத்தில் இப்போ நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க, அதனுடைய தாக்கங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். இதுலேருந்து வெளிவருவதற்கான விஷயங்களை பற்றி சொல்லுங்க. ஷூர். அதாவது சிம்பிள் தான். செய்வினை என்றது செய்யப்பட்ட வினை, ஆகையால் அது செய்வினை. செய்வீங்களா? அப்படிங்கும்போது சிம்பிள் தான். இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய மாந்திரிகத்தை என்னடா சிம்பிள் சொல்கிறோன்னா, சரி ஒரு விஷயத்தை ஹீல் பண்ண தெரியும்னா எங்களுக்கும் அந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சால் தான் நம்ம பேசுவோம், சரிங்களா? என்ன பர்சனலாக தெரிகிறவங்களுக்கு நம்ம யாருன்னு தெரியும், சரியா? அதை நம்ம இந்த விஷயத்தில் சொல்கிறத விட அப்படிங்கும்போது அந்த விஷயங்கள்லாம் நம்மளும் கற்று தான் இருப்போம். அதை நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுறது, அதை வச்சு நம்ம நெகட்டிவாக பண்ணுறதில்ல. கோடி ரூபா கொடுத்தாலும் கெட்ட விஷயங்கள் செய்ய மாட்டோம், சரிங்களா? பட் இருந்தாலும் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்கள வெளியே கொண்டு வரலாம். அது எந்த நேரத்தில் அது பாதிக்கும் அப்படின்னா, ஒருத்தர் ஏதோ செய்த வினையினால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாதிக்கப்படுறவங்க எப்போ பாதிப்பாங்கன்னா, அவங்களுடைய சுய ஜாதகத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி கோள்கள், அதாவது தசாநாதனும் புத்திநாதனும் வரக்கூடிய காலங்களில் இவங்க போட்ட விஷயங்களாக இருக்கலாம், இவங்க செய்த சில விஷயங்களாக இருக்கலாம், சில தவறான வழிபாடுகளை கைட் பண்ணுறவங்க சில பேர் இருக்காங்க. இவங்களா இதை பண்ணுங்க சரியா பண்ண, அது வந்து சொல்லி கொடுக்குறவங்களுக்கும் பாவம் வரும், செய்கிறவங்களுக்கும் பாவம் வரும். அதை சொல்லி தர மாட்டாங்க, சரிங்களா? அதனால பாவம் வரும்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சுருவாங்க. அப்போ பண்ணும்போது பாதிக்கப்படுறவங்களுக்கு என்ன ஆகும்னா, அவங்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரியாது. இதெல்லாம் வந்து நீங்கள் என்னதான் மருத்துவத்தில் பார்த்தாலோ எதில் பார்த்தாலும் தெரியாது. பட் அவங்களோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டவுன் ஆகிட்டே வரும். அப்போ அது எந்த டயத்தில் டவுன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் திடீர்னு பார்த்தீங்கன்னா அகால மரணங்கள் இருக்கும். திடீர்னு நல்லா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, டபக்குன்னு கீழே விழுந்துருவாங்க. ஏன் வந்தாங்கன்றது அவங்களுக்கே புரியாது. அது கண்ணு கட்டின மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக நம்மளுடைய இதன் மூலமாக எத்தனையோ பேர் பயனடைஞ்சிருக்காங்கன்றது தான் சத்தியமான உண்மை. அப்போ சுய ஜாதகத்தையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை நீங்களும் செய்யும் பொழுது, அதுக்கு தகுந்த மாதிரி பூஜைகள் புனஸ்காரங்கள் நீங்கள் செய்யும் பொழுதும், உங்கள் வீட்லேயும் நீங்கள் செய்யும் பொழுது அதை கண்டிப்பாக அறவே எடுத்துடலாம். அது தலைமுறை தாண்டி இருந்தாலும் சரி, சில பரம்பரை ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, ஆனால் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துருவோம் நம்ம, சரிங்களா? அப்போ நீங்கள் பண்ணும் பொழுது அது யாராக இருந்தாலும் சரி, சரிங்களா? அப்படிங்கும்போது அதற்கான விஷயங்கள்லேருந்து ரெமெடிக்கலாக, அதாவது அதுலேருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடச்சிருங்கிறதுல உண்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வந்து அவங்கவுங்க வாழ்க்கையில் கிடச்சிருது அப்படிங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு கீழே தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. அப்போ இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஜோதிட ரீதியான பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரிதாங்க. ஐ ஓப்பன்லி கேரண்டி யூ, சரிங்களா? நம்ம புதியுகம் நேயர்களுக்காக சொல்கிறேன், எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம். அதில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இந்த தாக்கங்களை பற்றி பார்க்கும்போது உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுவும் இந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படின்னா அது ரொம்ப அவங்களுக்கு தான் தெரியும் உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது. இதுவுமே இந்த மாந்திரிகம் சார்ந்து இந்த மாதிரியான ஒரு தாக்கங்கள் இருக்கு அப்படின்னா அதுலேருந்து நம்ம வெளியில வர முடியுமா? இது இப்போல்லாம் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க. என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா, ரொம்ப வெல் டு டூவாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இன்றைக்கி வேர்ல்டு ரொம்ப பிஸி டுவர்ட்ஸ் மேக்கிங் மணின்னு ஆகிடுது இல்லைங்களா? பணம்னு போயிடுது, வேல்யூஸ் போயிடுது. வேல்யூஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மணி, நல்லா புரிஞ்சுக்கணும், சரிங்களா? பணமே எல்லாம் கிடையாது. ஆனால் நம்ம என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சில பண்பாடுகள், இந்த மாதிரி விஷயங்கள், கூட்டமைப்பு, வீடு, இந்த மாதிரி விஷயங்கள், சொந்தம், இதெல்லாம் போயிடுச்சு இல்லைங்களா? இன்றைக்கி இருக்கிறதுல பணம் மட்டும்தான் ஃபோக்கஸ். அப்படி போகும்போது என்ன ஆகிடுதுன்னா, சில பேர்
பேர் வந்து சில பேரை அடைவதற்காகவும், சில பேர் வந்து அந்த குடும்பங்கள் தப்பாக போதே அப்படின்லாம் கூட கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. தெரிஞ்சே பண்ணுறது அது வேற. அப்போது தெரியாமல் சில விஷயங்கள் வந்து பண்ணக்கூடிய, அது அவங்களுக்கு தெரியாமலே பின்னாடியிலேருந்து பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நல்லா இருக்கிற குடும்பங்கள் வந்து பிரிஞ்சிடும். அப்போ பிரியும்போது இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதையும் நீங்கள் கேட்கலாம், அப்போ அது இதுவும் ஜோதிடத்தில் தெரியுமானா? ஆமாம் தெரியும். அப்போ அது எப்படி எந்த அளவுக்கு தெரியும், சூசகமாக தெரியும் அப்படின்னா, இந்த நேரத்தில் அந்த பாவங்கள், அதாவது மறைவு ஸ்தானம் வருங்க. நான் சொல்கிறது புரிஞ்சுக்கணும். அந்த 8க்குரிய அமைப்பும் 3க்குரிய அமைப்பும், அதே மாதிரி அந்த 12க்குள்ள அமைப்பும், சரிங்களா? இந்த அமைப்பெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சுன்னா, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வந்துடும். அதே மாதிரி சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணமே தங்காது, அவங்க லைஃபே வந்து பார்த்திங்கன்னா இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும். சில பேருக்கு அதுக்கு லைஃப் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் பரிகாரம் கிடையாது. அதுதான் பரிகாரம், சரிங்களா? அவங்க பண்ணிக்காமல் இருக்கிறது தான் பரிகாரம். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லலாம். சில பேருக்கு அந்த காலம் வரும்போது மட்டும் அந்த பிரச்சனைகள் வரும். அந்த காலங்கள் முடியும் போது அது போயிடும். அதனால பாதிப்புகள் நிறைய வராமல் இருக்கிறதுக்குள்ள வழிபாடுகளை கண்டிப்பாக தெரியும். நீங்கள் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி மாற்றங்கள் ஒரு கணவனுக்கு வருது மனைவிக்கு வருதுன்னா அவங்க அதெல்லாம் பாதிக்கப்படுறவங்களுக்கு தான் அதோட வழி தெரியும். வெளியே இருக்கவங்களுக்கு அது ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு டாப்பிக்காக கதையாக தான் கேட்டுட்டு இருப்பாங்க. அதோட வலி வேதனை அவங்களுக்கு வந்தால் தான் புரியும். அப்படிங்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் வரக்கூடாது. பட் வந்தது அப்படின்னு சொன்னால், அப்படி வந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை ஜோதிட ரீதியாக பார்த்துட்டு தாந்திரிக ரீதியாகவும் அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணும்போது கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வந்துடலாம்ன்றதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே. தெய்வ வழிபாடு நான் நிறைய பண்ணிட்டு இருக்கேன், இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன் என்கிட்ட வருது அப்படின்ற ஒரு கேள்வியும் நிறைய பேருக்கு இருக்கு சார். உங்களுடைய பதில் இல்லை? அது உண்மை. அப்படின்னா நம்ம செஞ்ச பாவம் வந்ததுன்னா அது சுற்றி தானே ஆகும். நான் சொல்கிறது புரிஞ்சுக்குங்க. கிருஷ்ணர்கிட்ட போய் அர்ஜுனன் கேட்குறாரு, அபிமன்யு செத்து போயிட்டாரு, நீயே என் கூடயே வரையே, அப்படிங்கும் போது என் குழந்தை செத்து போகும்போது நீ என்ன பண்ணிட்டு இருந்தான்னு கேட்கும்போது தான் அவர் விஸ்வரூபத்தை காட்டுறாரு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்படிங்கும்போது நம்ம செய்த சஞ்சித கர்மாவில் செய்த பாவங்கள் சில நேரங்களில் வரும்பொழுது அது நமக்கு தொடரும். அதே மாதிரி பிராரப்த கர்மானா நான் சஞ்சித கர்மான்னு போன ஜென்மம். பிராரப்த கர்மாலாம் நம்மளை அறியாமலே சில வேலையை பண்ணியிருப்போம். பண்ணும்போது அது நம்மளை சுற்றி வந்து காட்டும். நம்ம யாரையா ஏமாத்திருப்போம், அது கரெக்டாக அந்த டயத்தில் வரும்போது நமக்குள்ள அந்த பிளானட் வரும்போது நம்மளும் அந்த இடத்துல போய் ஏமாறுவோம். பட் நம்ம அதை ஏற்றுக்க மாட்டோம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? நம்ம செஞ்ச தப்புல நம்ம அனுபவிக்கிறோங்கிறத யாரும் நம்புறதில்லை. பட் அது சுவாமி கும்பிடுறது எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பலம், நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க, அந்த கிரகங்கள் வந்து நம்மளை அடிக்கும்போது, நவநாயகர்கள் அடிக்கும்போது, அதில் சில பிளானட்ஸ் அடிக்கும்போது நமக்கு பிடிச்சிக்க ஒன்று வேணும்ல. மனுஷங்களை நம்ப முடியுமா? நீங்களே உங்கள்கிட்டே அந்த ஆன்சர் இருக்குது, சரிங்களா? அதை விட தெய்வத்தை நம்பிடலாமே. அப்போ தெய்வத்துக்கு நம்பும்போது நீங்கள் மனசார கும்பிடும்போது என்ன ஆகும்னா, கெட்ட காலங்களாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய அடி வாங்காமல் காப்பாற்றி விட்டுரும். அதே நல்ல காலங்களாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுல 5 நல்ல விஷயம் நடக்கும். தெய்வம் சத்தியமாக இருக்குது, நவகிரகங்கள் சத்தியமாக இருக்காங்க. அப்படிங்கும்போது அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நவநாயகர்கள், அதாவது உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வழிபாடுகளை பண்ணும்போது முன்கூட்டியே சொல்கிறது தான் இந்த ஜோதிடம். ஜோதிடம் என்பது ஜோதியை காட்டி திடம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய அற்புதமான கலை. அதையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு அந்த வழிபாடுகள் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து மேக்சிமைஸ்டாக நீங்கள் ப்ராப்ளமில் போய் மாட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த கலை அருமையாக உதவி செய்யும். தெய்வ வழிபாடு பற்றி இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க சார். அதே மாதிரி செல்வத்தை ஈர்க்கக்கூடிய பயிற்சிகள், இதுக்காக நிறைய டவுட்ஸ் வந்துட்டே இருக்கு. ஒரு சின்ன ரீகேப் கொடுத்துருங்க சார். ஷோர். 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா டி நகரில் வச்சு நம்ம பண்ணுறோம். தாராளமாக நம்மளோட புதுயுகம் நேயர்களாக இருந்தாலும் சரி, என்னோட பர்சனல் ஃபாலோயர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதில் வந்து கலந்துக்கணும்னு நினச்சா அந்த 1 டே ஒர்க் ஷாப், அதாவது காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நடக்க போகுது. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சிக்கான தொடக்கமாக இருக்கும். அந்த பயிற்சிகள் சொல்லி கொடுத்துருவோம். மந்திர ரீதியாக, யந்திர ரீதியாக, தாந்திரிக ரீதியாக உங்களுடைய சுய ஜாதகத்திற்கு தகுந்தாற்போல் நம்ம சொல்லி கொடுத்துருவோம். அந்த பயிற்சிகளே நீங்கள் டெய்லி ஒரு 15 to 20 மினிட்ஸ் செய்யும்போது, உறுதியாக சொல்கிறேன், என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். அப்படிங்கும்போது நம்ம வாங்கக்கூடிய ஃபீஸை விட மினிமம் நீங்கள் வாங்கியிருக்க ஃபீஸை விட டபுளாக அந்த ஒரு 48 டேஸ்க்குள்ளே நீங்கள் சம்பாதிச்சிருவீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு கேரண்டி தரேன். அதே மாதிரி வெறும்னா அந்த கிளாஸ் முடிஞ்சிச்சுன்னா கிளாஸோட முடியாது. இந்த 48 டேஸ் டயத்துக்குள்ளே உங்களுக்கு டவுட் செஷன்ஸுக்குன்னு ஒரு டைம் கொடுத்துருவோம். அந்த டயத்தில் நீங்கள் பயிற்சிகள் செய்யும்பொழுது ஏதாவது ஒரு டவுட்ஸ் வந்ததுனாலும் நீங்கள் தாராளமாக அந்த பயிற்சி பற்றி தெரிஞ்சுக்கலாம். வெளிநாட்டில் எனக்கு ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் இருக்கிறனால எனக்கு ஆன்லைன் செஷன்ஸும் எனக்கு கிளாஸ் வேணும்னு கேட்டனால ஆன்லைன் மூலமாகவும் நம்ம அந்த செஷன்ஸ் பண்ணுறோம், அதாவது கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம். அப்படி நீங்கள் கலந்துக்கணும், ஆன்லைன் மூலமாகவும் கலந்துக்கணும்னு நினச்சாலும் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுலேயும் நீங்கள் பயிற்சிகள் கற்றுக்கணும்னு நினச்சாலும் தாராளமாக நீங்கள் கற்றுக்கலாம் நண்பர்களே. நன்றி சார். இன்றைய நிகழ்ச்சியில் எங்கள் கூட உங்களுடைய ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி.
ஒவ்வொரு வெள்ளி சனி ஞாயிறு வந்து சென்னையில் டி நகரில் அலுவலகம் இருக்குது. முறையாக பணம் கட்டி வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக சந்திக்கலாம். செவ்வாய் புதன் வியாழன் வந்து நம்ம திருச்சியில் அலுவலகம் இருக்குது. முறையாக வந்து சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து சந்திக்கலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 11 மணி வரை நம்மளோட ஓன் யூடியூப் சேனல்லாம் ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜியில் லைவ் செஷன்ஸ் பண்ணுறோம் நண்பர்களே. தாராளமாக வந்து நீங்கள் கலந்துக்கணும்னு நினச்சா அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம புதுயுகம் டிவியோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். நேர்களே, புதுயுகம் தொலைக்காட்சியின் மேலும் பல புதுமையான நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்க புதுயுகம் சமூக வலைதளங்களான யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற பக்கங்களை பின்தொடருங்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.